கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 157 வெட்டிங் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நம்ம சென்னையில் வச்சுட்டு இருந்த ஆஃபீஸு இன்றைக்கி அதை தாண்டி நம்மளோட உழைப்பில் இன்றைக்கி பெங்களூர்லேயே வந்துட்டு உரமாவு ப்ளஸ் வந்துட்டு பன்சங்கரி அங்கெல்லாம் நம்ம இப்போ ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சில பிஸ்னஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். பத்திரிக்கை தொழிலில் வந்துட்டு சட்டத்தராசுன்னு ஒரு புக்கை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதேமாரி வந்துட்டு ஆர்பிகே என்டர்பிரைசஸ் கம்பெனியில் வந்துட்டு இந்த எஃப்என்பி ப்ராடக்ட்ஸு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் சார் 24/7 எதனா ஒன்று நம்மளை வந்து ஆக்குபேட் பண்ணிட்டே இருக்கணும். ஈவன் இந்த பேண்டமிக்கில் கூட வந்துட்டு என்னடா அது நம்ம வந்து பேண்டமிக்கில் யாருக்கும் பிஸ்னஸ் தான், பட் நம்ம புதுசாக என்ன க்ரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம கதையில் உட்காரலாம், சினிமாவில் எடுக்க போகிற கதையில் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் க்ரியேட் பண்ணலாம். பிஸ்னஸில் சரி நம்ம என்ன இன்கம் பண்ணது நான் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்என்பி ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அது கொஞ்சம் கை கொடுத்தது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டாக கூட இருக்கலாம். அதுவும் வந்துட்டு என்னென்னு கற்றுக்கிறதுக்கு